Welcome to Mango Tree Learning Hub. ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள். Learning English through Tamil. தினமும் 20 ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய vocabulary திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். Day 23. Regular verbs வினைச்சொற்கள். செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான present, past மற்றும் past participle ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள். அடே, reach, reached, reached. For example, அவன் வீட்டை அடைந்தான், he reached the house. முயற்சி செய். Try, tried, tried. For example, அவள் உணவை முயற்சித்தாள், she tried the food. தூக்கு. Lift, lifted, lifted. For example, நான் பையை தூக்குகிறேன், I lift the bag. கலக்கு. Mix, mixed, mixed. For example, நான் பானத்தை கலக்குகிறேன், I mix the drink. நடி. Act, acted, acted. For example, அவர்கள் நாடகத்தில் நடித்துள்ளனர், they have acted in the drama. Irregular verbs வினைச்சொற்கள். வரை. Draw, drew, drawn. For example, நான் படம் வரைகிறேன், I draw a picture. காயப்படுத்து, புண்படுத்து. Hurt, hurt, hurt. For example, அவர்கள் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளனர். They have hurt the feelings. வழுக்கு. Slide, slid, slid. For example, அவன் படிக்கட்டில் வழுக்கினான். He slid on the stairs. வளர். Grow, grew, grown. For example, நான் செடியை வளர்க்கிறேன், I grow the plant. வளை. Bend, bent, bent. For example, நான் கம்பியை வளைக்கிறேன், I bend the wire. நாம் தினமும் பயன்படுத்தும் adverbs வார்த்தைகளை ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம். முட்டாள்தனமாக. Foolishly. For example, அவன் பணத்தை முட்டாள்தனமாக செலவழித்தான். He spent the money foolishly. கோழைத்தனமாக. Cowardly. For example, அவன் கோழைத்தனமாக ஓடினான். He ran away cowardly. விருப்பமில்லாமல். Unwillingly. For example, நான் விருப்பமில்லாமல் வேலை செய்தேன். I worked unwillingly. அமைதியாக. Calmly. For example, அவள் அமைதியாக பேசினாள், she spoke calmly. மகிழ்ச்சியுடன். Happily. For example, நான் பாடலை மகிழ்ச்சியாக பாடினேன், I sang the song happily. எப்போதாவது. Occasionally. For example, நான் எப்போதாவது புத்தகம் படிக்கிறேன். I read books occasionally. ஒழுங்காக, முறையாக.
Regularly. For example, அவன் ஒழுங்காக கற்றுக்கொள்கிறான். He learns regularly. வாரம் ஒரு முறை. Weekly. For example, நான் வாரத்தில் ஒரு முறை சந்திக்கிறேன். I meet weekly. மாதம் ஒரு முறை. Monthly. For example, அவர்கள் மாதம் தோறும் சந்திக்கிறார்கள். They meet monthly. எப்போதும். Forever. For example, நாம் எப்போதும் நண்பர்களாக இருக்கலாம். We can be friends forever. தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள். வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது. அந்த வீடியோக்களை பார்த்து இந்த 20 வார்த்தைகளை போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள். மேங்கோ ட்ரீ லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. மீண்டும் வேறு 20 வார்த்தைகளுடன் மற்றுமொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.